ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படிரா இருக்கீங்க? ஹாப்பி ஹாப்பி நாளி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகேவோட சீரீஸ் வந்து பொங்கல் ஸ்பெஷலாக நான் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் டியூ டு மை ஹெல்த் கண்டிஷன் அதனால் என்னால் ஒழுங்காக சரியாக ஒரு வீடியோஸ் கொஞ்ச நாள் போட முடியல. இன்னுமே நான் டோட்டலாக ரெக்கவரி ஆகலை. லைக் எப்படி சொல்லணும்னா த்ரோட் இன்னமும் வலிக்குது தான். ஸோ பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சரி, விஷ் யூ ஹாப்பி பொங்கல். சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லா நாளுமே நம்ம சுடிதார் போடுறது வழக்கம் தான். ஆனால் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் அக்கேஷன்ஸில் சாரீ வியர் பண்ணுறதுல என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வயசு ரொம்ப சின்னதாக இருக்கிறவங்க ஹாஃப் சாரீ போட ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா பட்டுப்பாவாடை போட ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிற கேர்ள்ஸ் ஒரு 18 அந்தமாரி ரேஞ்சில் இருக்கிறவங்கெல்லாம் தயவு செஞ்சு சாரீ வியர் பண்ணுங்கடா. ரொம்ப பார்க்க அழகாக எலகெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே ப்ரெட்டியாக தெரிவிங்க. மறக்காமல் யார் யாரெல்லாம் சாரீ வியர் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணணும், சரியா? நான் பார்ப்பேன். தென் வாங்க நம்ம இப்போ புதுசாக ஜேகேவோட சீரீஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ வில்லேஜ் பேஸ்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வில்லேஜ் பேஸ்லேயே போட்டுடலாம் பொங்கல், அதுமா நம்ம வில்லேஜ் பேஸ்ட் ஆரம்பிச்சிடலான் தான் இருந்தேன். சரி வாங்க நம்ம டைரெக்டாக ஸ்டோரி போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் ஐ டு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டேரக்டாக சீரியல் போகலாம். ஸோ காரில் 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. அந்த ரோடே ஒரு மாதிரி மண் ரோடுன்னு சொல்லுவாங்களே. ஸோ கிராமத்து சைட்லலாம் நீங்கள் போனீங்கன்னா இன்னமும் மண் ரோடு இருக்கும். ஸோ அந்த மண் ரோட்டில் அப்படியே அந்த ஒத்தடை பாதை மாதிரி இருக்குது. அதில் ஒரு கார் மட்டும் தான் போகலாம் போல். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து 2 பேர் கார் ட்ரைவ் பண்ணிட்டு லொடுக்கு 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 லொடுக்குன்னு அந்த கார் வந்து எப்படி சொல்லுதுன்னா லைக் அப்படியே குண்டும் குழியும்லாம் அப்படியே ஏறி ஏறி போயிட்டுருக்கு. ஐயோ அப்பா, இதில் நம்ம ஒரு அரை மணி நேரம் பயணம் பண்ணால் உடம்பு வலியே வந்துடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேரும் வரவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போது டக்குன்னு கார் ஓட்டிகிட்ருக்கேங்க ஜேகே, ப்ரோ இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட், உனக்கெல்லாம் எங்கே தெரிய போகுது? நான்லாம் சிட்டியில் வளர்ந்த பையன், எனக்கெல்லாம் மரத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது தெரியுமா? அவ்வளோ உயரமான பில்டிங்ஸ், லைக் உங்களால் ஸ்கையை கூட ஒழுங்காக பார்க்க முடியாது. வானத்தை எட்டி பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நக்குனோண்டு தான் தெரியுமே. இங்கே பாருங்கள், சுற்றி வீடே இல்லை, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. லைக் அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை. ரோடு அப்படி இப்படி இருந்தான்னா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தானே வண்டி ஓட்டுறேன். டே குழுக்கும் எனக்கு தானடா வரும், நம்மகிட்ட என்ன ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. ப்ரோ வாயை முடிக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே காற்றுல ஒரு ஹேண்ட் அப்படியே ஜன்னல் கிட்டக்கு அப்படியே கையை விட்டுட்டு அப்படியே கையை அப்படியே வச்சிட்ருக்காரு. இங்கே அப்படியே இந்த இயற்கையில் அப்படியே இந்த காற்று வந்து எப்படி சொல்கிறதுனா லைக் அவரோட கையில் அடிச்சுட்டு அப்படியே போகுது. அப்படியே ஒரு காரில் ஸ்டேரிங்கை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்காரு. இங்கே அந்த காருக்கு அப்படியே கொஞ்சம் கிட்டக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறதே ஒத்தடி பாதை, அந்த ஒத்தடி பாதையிலையும் நல்லா கையை நல்லா நிமிட்டிடுவாங்க நீங்கள். ஏங்க கையை முதல்ல உள்ளே வைங்க. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. சாரி அப்படிங்கிறாரு. உள்ள வைங்க. சாரி. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டி இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த ஸ்கூட்டியில் உங்களுக்கு பின்னாடி என்னமோ ஒரு பெரிய க்ரீன் கிராஸ் வச்சோன்னா இவ்வளோ பெருசு இருக்குமோ ஒரு கட்டு, அந்த கட்டு அளவு நீங்கள் அப்படியே தூக்கிட்டு போயிருக்கீங்க. ஆக்சுவலாக யூ ஆர் வியரிங் அ ஹாஃப் சாரி, பிளாக் வித் தென் வந்து கோல்டு கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஹாஃப் சாரி நல்லா இழுத்து கட்டிட்டு அதில் அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படியே ட்ரில் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. பாத்தியா ப்ரோ எப்படி திட்டிட்டு போகிறான்னு? ஏன் கிராமத்து பொண்ணுங்கள்ட்ட ஆமாண்டா உஷாராக இருக்கணும்டா, வச்சு ஈயத்தை காய்ச்சி ஊற்றிடுவாளுங்க மூஞ்சிலே பொழிச்சுன்னு. சிட்டி கேர்ள்ஸ் மாதிரி கிடையாது. உன் சிட்டியில் உள்ள பருப்பெல்லாம் இங்கே வேகாது. ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட உரண்டை இழுத்த சோழியை முடிச்சு விட்ருவாளுங்க. பார்த்து சூதனமாக இருந்து கூடா. என்ன ப்ரோ சூதனமாலாம் பேசுகிற? வில்லேஜ் வாடை அடிக்குதோ அப்படிங்கிறாரு இங்கே ஜேகே. பின்ன அடிக்காதா, அதான் வில்லேஜுக்கு வந்தாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படி தூரத்தில் ஒரு வீடை பார்க்குறாங்க. அந்த வீடு நல்ல பெருசாக லக்ஸுரியஸாக இருக்குது. ஆக்சுவலாக லக்ஸுரியஸ் மீன்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சிமெண்ட்டு காங்கிரீட் அதை வச்சு கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க.
இது வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னா, லைக் ஓட்டு வீடுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ முத்தம் வச்சு, ஓட்டு வீடு வச்சு நல்லா பெருசா இருக்கு ஆக்சுவலா அது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகா டெண்டரிங்கா அந்த மாரி இருந்துட்டுருக்கு. ஒரு வழியா அந்த இடத்துல அவர் வந்து காரை நிப்பாட்டிட்டு, அப்படியே அந்த வீட பார்க்குறாரு. நல்லா பெருசு ஆக்சுவலா சரி பெருசு. உள்ள அப்படியே இந்த கார் சத்தம் வந்ததும், உள்ள உள்ளவங்க எல்லாருமே அப்படியே, "என்ன கார் நம்ப ஊருக்கு?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜேகே அப்படியே அவரோட அந்த சூட்கேஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு பொறுமையாக அப்படியே அந்த காரை விட்டு இறங்கிட்டுருக்காரு. ப்ரோ போகலாமா அப்படிங்கிறாரு. டக்குன்னு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் குடு குடுன்னு ஓடி வந்துட்டு, ஹே ஷுகா எப்படி இருக்கே, டேய் ஜங்குக்கு வாடா அப்படிங்கிறாங்க. ஸோ ஜேகே வந்து ப்ரோன்னு கூப்பிட்றது வேறு யாரும் கிடையாது, ஷுகா. ஸோ இங்கே வந்து ஜேகேவும் ஷுகாவும் பிரதர்ஸ், ஓன் பிரதர்ஸ். ஓகே, இங்கே வந்து தெய்வங்களோட வீடு இங்கே தான் ஆக்சுவலாக அவர் வந்து வில்லேஜில் இருந்துகிட்ருக்காரு. சில பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க அந்த வில்லேஜில். ஆனால் படிக்க வைக்கிறதெல்லாம் அவங்க பிள்ளைங்கள வந்து வெளிநாட்டில் அப்படி இல்லைன்னா வெளியூரில் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து படிக்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே தேவங்களோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து பஞ்சாயத்தாளர். அவர்கிட்ட நல்லா நிறைய, அதாவது ஜென்ரேஷன்ஸாக வந்து சொத்து இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஸோ ஊரில் முக்கால்வாசி இடம் வந்து பார்த்திங்கன்னா தேவங்களோட அப்பாவோட இதுதான். ஸோ அதனால் தன் பிள்ளை வந்து நல்லா ஒரு 4 எழுத்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியூர்லலாம் படிக்க வச்சுருந்துருப்பாங்க. அப்போது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜேகே, ஷுகா எல்லாருமே. ஜேகேவும் ஷுகாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு தான் முன்ன பின்ன. அவனுங்க ஆனால் எப்படி சொல்லிட்டான்னா, ஷுகா வந்து நான் வந்து தம்பியோடையே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஒன்றா படித்தோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும்ல, ஒரே வயசில் ஒன்றா படிப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி 2 பேருமே ஒரே கிளாஸில் தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதனாலேயே இவங்க 3 பேருமே ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸு பாண்டெல்லாம் இருக்கும். இவர் ப்ரோன்னு தான் சொல்லுவார். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நல்ல ஒரு கம்பேனியன் கூட சொல்லிக்கலாம். ஸோ இவங்க 3 பேரும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது இங்கே தேவன் வந்து கூப்பிட்ருப்பான், இதுமாரி ஊருக்கு போகிற அப்படின்னதும், இங்கே வந்து அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா பிறந்ததே அப்ராடில் தான் பிறந்திருப்பார் ஜங்குகா. அவங்க வீடு என்னதான் அவங்க ஊர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவாக இருந்தாலும் அப்ராடில் தான் பிறந்திருப்பார். ஒரு சர்டன் டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஆனாலும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் சிட்டியில் தான் இருந்திருப்பார். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங்ஸ், சிட்டிஸ், பிளா பிளா பிளா, பொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா அந்த எப்படி சொன்ன டிராஃபிக் இப்படியே பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி அழுத்து சலிச்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். இப்போ தான் காலேஜ் எல்லாருமே முடிச்சுட்டு அவங்க ஊருக்குள்ள அவங்க போவாங்கள்ல. ஸோ அப்படி போகும்போது இங்கே வந்து கேட்டிருப்பாரு, டே வரீங்களாடா, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது கிராமம் ஆக்சுவலாக, இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஹெசிடேட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஒரு கிராமத்தில் இருக்கோம், இவ்வளோ நாள் நீங்கள் சிட்டியில் இருந்துட்டீங்க, சிட்டி பசங்க வந்து அதை நம்ம லைக் பண்ணுவாங்களா அப்படிங்கும் போது நீங்கள் கேட்கும் போது ஒரு ஹெசிடேட்டடில் தானே கேட்பீங்க. அந்த மாதிரி தான் இங்கே கேட்டுட்ருக்காரு. இங்கே ஜங்குகாக்கெலாம் ரொம்ப இஷ்டம், லைக் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். என்னடா இவன் வந்து வில்லேஜ்னு தெரியும், பட் வந்து போனதில்லை, வீட்டுக்கெல்லாம் போனது கிடையாது. லைக் அவர் வந்து இன்வைட்டும் பண்ணதில்ல. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பிடிக்காத போல் அப்படிங்கிறதாலேயே அவர் வந்து கேட்டிருக்க மாட்டார். யாருன்னா தேவும் கேட்டிருக்க மாட்டார். ஸோ இப்போ தான் ஃபைனல். இதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கு, பிஸ்னஸ்ஸு, ட்ரிப்ஸ் அந்த மாதிரி போயிடுவாங்க. ஸோ பெட்டர் ஒரு தடவை கேட்போம், வேணாங்கிற பட்சத்தில் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போது ஒரு கரேஜ் வந்து அந்த மனுஷன் கேட்டிருந்துருப்பார். இங்கே இவனுங்களும் ஃபஸ்ட் எடுத்தோடனே தலையாட்டி இருந்திருப்பார். ஷுகாவுக்கு இதில் அவ்வளோவா எப்படி சொன்னால் ஒரு 70% ஓகே, பட் அந்த 30% நெட்ஒர்க் இஷ்யூஸ் அண்ட் தென் வந்து ப்ரைவசி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட இருக்காது அப்படிங்கிறதாலேயே அந்த மனுஷனுக்கு வந்து லைட்டாக போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங். ஆனால் ஒரு செகண்ட்குள்ளே இங்கே ஜேகே வந்து திங்க் பண்ணவே கிடையாது, போகிறோம் போய் தான் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகாவையும் கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வந்திருப்பார். இங்கே அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு வந்துடுறாங்களா, அதனால் நான் முன்னாடியே போய் நான் வந்து வீட்டை எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கிளம்பியிருப்பார். எல்லாத்தையும் லொக்கேஷன் கொண்டு எல்லாத்தையுமே அனுப்பியிருந்திருப்பார். ஸோ தட் இவங்களுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இங்கே அப்படியே இதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ லக்கேஜஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்கானுங்க. இங்கே டக்குன்னு வெடுக்குன்னு அந்த 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 தேவங்களோட வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டு, டேய் காபாலி பாயலோலா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கே ஜங்குகோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, என்ன
என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? அங்கன்னா என்னென்ன உரண்டை இழுத்துட்டு இருந்தீங்க, காரில் கையை பப்பரப்பான்னு நீட்டிக்கிட்டு, இங்கே வந்து பார்த்தா என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த எங்கள் ஊர் வரைக்கும், அதுவும் என் வீட்டு வரைக்கும் வருவீங்களா? என்னென்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்ன பொம்பளைங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இலக்காரமாக தெரியுதா? அடித்து வெளுத்து வாங்கி போடுவேன், யாரா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேட்டுட்ருக்கீங்க. இங்கே தேயம் பையன் என்ன பண்ணுற, கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி அப்படியே பிடிச்சி தள்ளுறாரு. ஒரு நிமிஷம் தேயம் இருங்க, நான் பேசிட்டு இருக்கேன்னு வாய் முடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்லுடா என்ன காவாலி பாயலா நீனு, அவனோட கூட்டு கலவானியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட ஷர்ட்டை பிடிக்க போறாரு. டக்குன்னு தேயம் உங்க கையை பிடிச்சிட்டு, என் கையை எடுன்னு சொன்னேன். என்ன நீங்க எதுக்கு அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு நீங்க கேட்கவே, அவனுங்க என் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னா என்னோட நண்பர்கள். அது எப்படி, அதே எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? எல்லாம் வீட்டுக்கு வெளில தானே இருக்கணும் நண்பர்களாக இருந்தாலும். என்னது இது பழக்கம்லாம்? ஐயா கிட்ட போய் மாட்டிவிடுவா அப்படின்னு கேட்குறீங்க. அப்பாவுக்கு எல்லாமே தெரியும், அவங்க கொஞ்ச நாள் இங்கே தான் தங்க போகிறாங்க, அதனால் உன் வாழை கொஞ்சம் சுருட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது பையன். கிளம்புறியா? உனக்கு இருக்கு, என் பின்னாடி வந்தேன்னு வச்சுக்கோயேன் தோலை வச்சு உப்பு கண்டை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டே உள்ளே போகிறீங்க. சுகா ஆனால் அரண்டு போய் பார்க்குறாரு. இங்கே ஜேகே அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு போகிறாளே. சாரி காய்ஸ், சாரி சுகா ப்ரோ, சாரி. டேய் ஜங்குகா சாரிடா, அவள் கொஞ்சம் இப்படி தான் வெடுக்குன்னு பேசுவா, சின்ன வயசுலேருந்து அப்படி தான், மன்னிச்சிருங்க, சாரி வாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு இங்கே தேவங்களோட அப்பா தேவங்களோட அம்மா எல்லாருமே வந்துட்டு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு வர சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குகா அப்படியே உள்ளே போயிட்டுருக்காரு. லக்கேஜஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க, ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே வந்து அப்படியே ஹாலில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஃபேன் எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது ஆக்சுவலாக, நல்லா ஸ்பேஷியஸாக, நல்லா காற்று ஓட்டமாக, நிறைய நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஒரு பண்ணையார் வீடுனா இப்படி இருக்கும், பஞ்சாயத்து வீடு அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கௌரவமான இடத்துல இருக்கிறவங்கும் போது நல்லா கொஞ்சம் பணக்காரங்களாக தானே இருப்பாங்க. அதனால் இந்த தண்ணி பஞ்சம், அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு இதுக்கெல்லாம் வந்து அங்கே பிரச்சனையே கிடையாது, லைக் நல்ல விதமாக தான் இருந்துகிட்ருக்கு. இங்கே சுகா, நான் பார்த்தத விட இந்த ரோடு ரொம்ப நல்லா இருக்குப்பா, நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் இங்கடா ஒன்றுமே இல்லாமல் இருந்துருமோ, கரண்ட்டு கூட இருக்காதோன்னு நினச்சேன், ஸோ அந்தளவு கிராமம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சுகா திங்க் பண்ணிட்டு, அவருக்குமே இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. டேய் சுற்றி பார்க்குறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையை கேட்கவே, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குவா கேட்குறாரு. நான் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் போய் பார்த்துருவாங்கடா, எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் இங்கே தான் தங்க போகிறேன், நானே பார்த்துக்கிறேன் பொறுமையாக. அவங்க அம்மா அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. இப்போ டக்குன்னு வயனை எடுத்துட்டு வாடி ஜூஸை, எவ்வளோ நேரம் தாண்டி கிச்சனில் நிற்ப அப்படியே டக்குன்னு ஜேகே அப்படியே யோசிக்கிறாரு. முதல்ல கிச்சன் எங்கடா இருக்குது அப்படிங்கிறாரு. ஏதாவது சமைக்க போறியா என்ன அப்படி சொல்லிட்டு இங்கே கேட்கவே, காட்டுடா இப்படியே போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே இருக்க ரைட் சைடில் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேவை வந்து தேவங்க அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ கிச்சனுக்குள்ளே போகும்போது நீங்கள் அப்படியே ட்ரையோடு சேர்த்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே டக்குன்னு வந்து நின்றுட்டுருப்பீங்க. அப்படியே அவரை முறைக்கிறீங்க, தள்ளுங்க நான் போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவே டக்குன்னு ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த மனுஷன் தள்ளுறாரு. அப்படின்னு நீங்கள் முறைக்கிறீங்க, வடக்கா கொடுத்த அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என்னென்னு தெரியல, உங்களுக்கு வந்து ஜங்குக்கா வந்து உங்களை உரண்டு எடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல், அதனால அவரை உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க அவரை. ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன், அந்த பொண்ணு யார்? அவளா? இரு இப்போ அவளை பற்றி பேசாத, அவளுக்கு பாம்பு காது. நீ அவளை பற்றி ஏதாவது பேசுகிறேன்னு தெரிஞ்சாலும் 8 ஊர் இருந்தாலும் தள்ளி நின்று கேட்பா என்ன இதுன்னு. அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்து பேசலாமே அப்படி சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்கிறாரு. அந்தளவாடா டெரர் அவ பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்கிறாரு. என்னடா பயமுத்துற அப்படிங்கிறாரு. இதுவும் ஒரு விதமாக நல்லா தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் அடிச்சுட்டு சொல்கிறாரு. இந்தாத்தே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் எடுத்துக்கிறாரு. நீ எடுத்துக்கல? எடுத்துக்கணும். சரி வையனு. என்னது
அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டு. இவன் குளிக்கணுமா, இவனுக்கு அந்த இடத்த மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறியா, நான் இங்கே வந்து அவர்கிட்ட அவங்க அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும். ஏன் உங்கள் நண்பருக்கு நீங்களே காட்ட வேண்டியதானே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. டைம் ஆகுது, நல்லா போய் காட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே தள்ளி போயிட்டாரு. எங்க ஜேகே அப்படியே அவங்களே பார்க்குறாரு. எழுத்து பார்வையை தின்ற மாதிரி பார்க்குது. சி பொறுக்கி பயல்களோடலாம் இங்கே இவர் ஏன் நண்பராக வச்சுக்கிறாரோ கருமம். அது எப்படி இருந்தாலும் அந்த ஊர்லேயே அத்து விட்டு வர வேண்டியதானே. சே இன்னும் எத்தனை நாள் இதோட மாரடிக்கணுமோ தெரியல போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. சீக்கிரம் குடிங்க, நான் போகணும், எனக்கு அப்புறம் 1008 வேலை இருக்குது. உங்களை மட்டுமே நான் பக்கத்தில் உட்காந்து ஓடிட்டு இருக்க முடியாது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. முடிஞ்சிச்சு. அதை மனுஷன் கடன் குடிச்சிட்டு அந்த ட்ரேயில் வைக்கிறாரு. ஹலோ, கையில் ட்ரே இருக்குங்கிறதுக்காக கண்ட இதில் வைக்கக்கூடாது, போய் உள்ளே வைங்க. உள்ள ஆமாம், ஓ கிச்சனுக்குள்ளே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கணக்குனா அந்த மனுஷன் கிச்சனுக்குள்ளே போய் வச்சுட்டு வராரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக நின்றுட்டுருக்கீங்க. நீங்களுமே ஜூஸை குடிச்சிருந்துருப்பீங்க. உங்கள் துணியாண்டெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு வரலையா, போய் எடுத்துகிட்டு வாங்க, குளிக்கணும்ல, எப்படி வருவீங்களா அப்புறம். இதோ மூளையே இல்லை போல் போ அப்படிங்கிறப்ப நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. அந்த மனுஷன் கடைன்னு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. போகலாமா அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா லைக் நீங்கள் வந்து முன்னாடி போயிட்டுருக்கீங்க, கொல்லைக்கு பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அவர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. பார்த்து இந்த இடம் வழுக்கும். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க அவர் சொல்கிறவே. இப்போ நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. வழக்கம் போல் வழுக்குது. டப்புன்னு நீங்கள் கையை பிடிக்கிறீங்க. அந்த மனுஷன் கீழே விழுந்திருப்பார் போல். கண்ணு என்ன பொற மண்டையில் வச்சுட்டு வருவீக, நான் தான் சொல்லுதில்ல இது பார்த்து பக்குவமாக வரணும்னு. ஷோ நின்னுங்க, ஷோல்டரை பிடிங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சாரி மன்னிச்சிருங்க. இப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாக உங்களோட அந்த ஸ்கர்ட் இருக்கும்ல அதை நல்லா தூக்கி கட்டிட்டு அப்படியே பொறுமையாக போகிறீங்க. உங்கள் காலடி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த மனுஷன் வந்துட்டுருக்காரு. இவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் குளிக்க வர முடியும்? நீங்கள் நினைக்கிற மாதிரி சிட்டிலலாம் இந்த மாதிரிலாம் இங்கே இருக்காது. இங்கே இப்படி தான் இருக்கும். வசதி பார்த்தலான்னா நீங்கள் தான் கிளம்பி போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி என்ன தான் என்னால் முடியாதுன்னு நான் பார்த்துக்கிறேனே அப்படியே நான் சொல்லும் போது இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சா கிடையாது. இதோ பம்பு செட்டு இருக்குது, இங்கே தான் குடிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா இதோ சைடில் இருக்க பாருங்கள் பைப்பு, அந்த பைப்பை நீங்கள் திறந்து விட்டிங்கனாலே வரும். ஆனால் பீச்சிக்கிட்டு வரும். பார்த்து சூதனமாக பண்ணுங்க. அடி விழுந்துச்சுன்னா மொரட்டாக விழும். அவ்வளோ அம்புட்டு போர்ஸாக வரும். இப்படி தான் பொறுமையாக திறக்கணும். இப்படி நீங்கள் திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சோழி முடிஞ்சுது, நிற்க கூட முடியாது. யாரும் நிற்க முடியாதுங்கிற அப்படின்னு சொல்கிறாரு. எங்க நின்று பாருங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நீ ஃபுல் ஃபோர்ஸை நீ வைய, நீங்கள் முதல்ல இந்த ஃபோர்ஸில் நில்லுக போங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா. அவர் என்னை பார்த்து என்ன, நான் எப்படி விளாண்டுருக்கேன் தெரியும்ல, நான் சாம்பியன், பார்க்குறேன் நானும் இந்த தண்ணி கூட உங்களால் சண்டை போட முடியுதான்னு அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கேஷுவலாக நின்றுட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் அவரோட அந்த இதெல்லாம் கொஞ்சம் கட்டிட்டு சும்மா நார்மலாக போய் அப்படியே நிற்கிறார். லைட்டாக கையை தான் வைக்கிறாரு. முதல்ல அப்படியே கையை அப்படியே பின்னாடி போகுது. ஐயோ என்னோட எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது, வாயை விட்டுட்டாமே, அசிங்கமாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி பீச்சிட்டு வர மாதிரி இல்லை. ஓ அப்படி சொல்கிறீங்களா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை அடக்குறீங்க, ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஓரளவு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ அந்த மனுஷன் லைட்டாக கை வைக்கிறாரு. இப்போ ஓரளவு பரவாயில்ல, பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. டபாக்குன்னு போய் நிற்கிறாரு. அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போகிற மாதிரி இருக்கு. ஆனால் பைல்வான் மாதிரி அப்படியே ஸ்ட்ரென்த்தாக வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கார். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவரோட எப்படி சொல்கிறதுன்னா நெஞ்சுக்கிட்டே வந்து அந்த தண்ணி தரன்னு அடிக்குது. ஸோ அந்த மாதிரி. ஸோ அவர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனோட மூஞ்ச பார்க்குறேன், வென்றேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரே ஜல்லுன்னு சொல்லிவிட்டு அந்த பைப்பை ஆன் பண்ணுவீங்க பாருங்க, லைக் ஃபாஸ்ட் வச்சுட்டீங்க. அந்த மனுஷன் அப்படியே வழுக்கிட்டு அப்படியே உழுந்து பொத்துன்னு, ஏன்னா ஃபாஸ்ட்டாக வச்சா அவரோட கையை பின்னாடி போதுங்கும் போது அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் டக்குன்னு இந்தமாரி பண்ணுவீங்கன்னு அவர் நினச்சி பார்க்கலல்ல.
அப்படியே 2-3 ஸ்டெப்பு பின்னாடி வச்சு அப்படியே பொத்துன்னு வலிக்கி விழுந்து அந்த மனுஷனுக்கு முதுகுலலாம் தண்ணி அப்படியே தெரிச்சு நீங்கள் டக்குனு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டேல் போல் என்ன பா முதுவெல்லாம் நல்லா நனைஞ்சு போச்சு, நல்லா ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கு சிரிப்பு அடக்க முடியல, அப்படியே பொறுமையாக அந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. இதுலையாவது பொறுமையாக வந்துடுவீங்களா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஐயையோ முதுகு செவந்து போயிடுச்சு, அந்த அளவா பொழிச்சிருந்து தண்ணி அடிச்சுது போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணுங்கன்னே பண்ணியிருக்கீங்க. அவருக்கு முதுகெல்லாம் பிக்காக போயிட்டு அந்த அளவு செம்ம ஃபோர்ஸ் தண்ணி. ஸோ ஃபோர்ஸாக தண்ணி வந்துச்சுன்னா தாக்கு பிடிக்க முடியாது ஆக்சுவலாக. அந்த மனுஷன் வேணுங்கன்னே தான் ரெடி பண்ண அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே குறுக்குறுன்னு பார்க்குறாரு. உங்களுக்கு அப்படியே சாரி சாட்டிஸ்ஃபைடு, அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட், வேறு லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்படியே நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டீங்க. இந்த கொல்லை சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த சினாரியோஸ் எல்லாத்தையுமே தேயாவும் ஷுகாவும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. லைக் அந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 55 ஸ்டெப்ஸ் இருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஸ்டன்ஸு. ஸோ பார்க்குற அளவில் தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும், தெரியும், அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். இப்போ அவனுங்க 2 பேருமே சிரிச்சிட்டு இருந்திருப்பானுங்க நீங்கள் பண்ண செயலுக்கு. நீங்கள் அப்படியே போயிட்டு ஐயா அவர் பொறுக்கி போட்டு எடுத்துகிட்டு வாங்க, பாவம் மதியானம்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் இடுப்பு வயிறு எல்லாம், பார்த்துக்கங்க நான் போயிட்டு வரேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. தேமா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகா உங்களை அப்படியே போகிற வழியில் அப்படியே கையை க்ராஸ் பண்ணி அப்படி நிப்பாட்டுறாரு. உங்களுக்கு என்ன, நீங்களும் குளிக்கணுமா, வாங்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ இல்லைப்பா, நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன், எனக்கு குளிக்க வேண்டாம். பை த வே நீ உன்னை பற்றி சொல்லவே இல்லை. அவர் உங்கள் ஃப்ரெண்டு தானே, அவர்கிட்ட கேட்டுக்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஓகே சிசி அப்படிங்கிறீங்க. சிசி பார்த்தீங்களா சிசியை? இல்லையே, காலையிலேருந்து பார்க்கலையே. ஓ முடியலையே சிசி அப்படி நீங்கள் கூப்பிட்றீங்க. அப்படியே கிளி கத்திக்கிட்டே குதுன்னு வந்து டக்குன்னு அவங்க ஷோல்டரில் உட்காருது. அப்படியே தேவங்க வந்து இது ஷாக் கிடையாது, அவருக்கு தெரியும். ஷுகா என்னடா இது வித்தெல்லாம் வச்சுருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷுகாவை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போவாங்களே அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு போகிறீங்க. இங்கே ஜங்குகாவும் இங்கே ஒரு ஷோல்டரில் உங்களோட ஷோல்டரில் பேரட் ஒன்று உட்காந்துருக்கதை பார்த்து வந்துருப்பார். சிசியா அந்த மனுஷன் குடுன்னு வந்துட்டுருப்பாரு. லைக் தேவங்க கையை கொடுறா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எழுந்திரிக்கிறாரு. அவள் என்னது அது ஷோல்டரில் உட்காந்தது, பேரட்டா அது? ஆமாம், அவள் கிளி வளப்பா. ஏன்? ஓ இன்ட்ரெஸ்டிங். கிளி பேசுமா? பேசும், அது நல்லா பேசும்ப்பா. அவளை தாண்டி அவனை அந்த சிசிக்கு வாய் அதிகம்டா பா, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சப்பா வலிக்குதுடா முதுவெல்லாம் அப்படிங்கிறாரு. ஐயோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன தெரியலடா பா, விழுந்துட்டேன்டா. இங்கே முதுவை காட்டு, பார்த்தா அப்படியே பிங்காக கிடக்கு பிள்ளைக்கு. ஐயோ சரி வா 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 அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய அழைச்சிட்டு போகிறாரு. குளிக்கல, போதும்டா இதுக்கு மேலே நான் எதுக்குடா குளிக்கணும், வாடா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறானுங்க. இந்த பாரடா ஜேக்கே ஒன்றுக்கு தான் சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தள்ளியாரு. 4 பின்ன உயிருக்கு உத்தரவாதம் இல்லைடா. ஃபஸ்ட்டு நாளே உன்னை நிமித்து எடுத்துட்டா, 2-3 நாளெல்லாம் நீ தெரிவியானே தெரியலையே அப்படிங்கிறவர் சொல்லவே இங்கே ஜேகே இங்கே அவங்க வந்து சிரிச்சுக்கிறாரு. ஆக்சுவலாக அவளுக்கு எதுக்கு ஓ மேலெல்லாம் அவ்வளோ காண்டு கிடையாது, இதுக்கு ஓ மேலே மட்டும் அவளுக்கு அவ்வளோ காண்டு. வந்த உடனே ஜேகேவோட ஷர்ட்டை தானே அவள் பிடிச்சா, என்னடா அப்படி அவகிட்ட உரண்டை எழுதுங்க. அவள் இந்த அளவு கோவப்படுறதுக்கு ஒன்றுமே பண்ணலாடா. நான் முதல்ல நல்லா இருக்குது இயற்கை காற்றா இருக்குன்னு கையை தாண்டா நீட்டிட்டு காரில் வந்தேன், அதுக்கு கண்ணா முன்னான்னு திட்டிட்டு வராடா அவ. எதுக்கு திட்டினா? இருக்கிறத ஒத்தடிப்பாத, அதில் நீங்கள் இம்மா பெரிய காரை வச்சுட்டு வரீங்க, வந்தது தான் வரீங்கன்னா கையும் வேறு வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி போடுறதுன்னு கண்ணா முன்னா திட்டிட்டு தாண்டா வந்தா. நான் அதுக்கும் வாயை மூடிட்டு கையெல்லாம் எடுத்துகிட்டு தாண்டா வந்தேன். வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சட்டையை பிடிக்கிறா, நான் என்ன பண்ணேன் அதுக்கு? சரி விடு, அவள் லைட்டாக கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான், பட் ரொம்ப நல்ல பொண்ணுடா. ஆமாம் கேட்டேனே, அவள் யார்?
அது எதிர்த்தாப்புல வீட்டில் உள்ள பொண்ணு, ஆ பக்கத்து வீட்டு பொண்ணாடா இந்த மாதிரி பண்ணுறா? ஏய் அப்படி இல்லைடா, ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து முக்கால்வாசி இருந்தது எல்லாமே இங்கே தான். லைக் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பா மட்டும்தான். அவங்க அம்மா வந்து சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. ஸோ பாசத்துக்காக ரொம்ப அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு வருவார். ஆனால் வரும்போது குடிச்சிட்டு தான் வருவார் போல். எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவள் ரொம்ப ஆனால் கஷ்டப்பட்டுட்டாடா அவள் சின்ன வயசுலேருந்து. அப்போ தான் இங்கே தானே இருந்துருப்பா. எங்கள் அம்மா தான் வந்து சில நேரத்தில் சாப்பாடு கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா பண்ணுவாங்க. ஒரு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் வயன் இங்கேயே தான் முக்கால்வாசி இருப்பாள். அவங்க அப்பா போயிடுவாங்க, நைட்டு 10 மணிக்கு மேலே தான் வருவார். ஸோ நாள் முழுக்க ஒரு பொம்பளை பொண்ணு எப்படி தனியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இங்கே விட்டு வச்சுப்பாங்க. ஸோ அது நாலு பின்ன அவளுக்கு பழக்கமாகவே ஆயிடுச்சு. இங்கே தான் இருப்பா, இங்கே உள்ள வேலையை எல்லாமே பார்ப்பா. இந்த வீட்டு பொண்ணுன்னே சொல்லிக்கலாமே, அந்த மாதிரி தான். டேய் தேயாங்க, உனக்கு ஏதாவது டேய் நான் திரும்பியும் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன்டா, எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுமாரி எனக்குமே அவளுக்கு மேலே எப்படி சொல்கிறதுனா, அவளுக்குமே என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் எனக்கு தெரியும். வாய்ப்பு இல்லைடா. நல்ல பொண்ணானா வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவா. அதுக்குமே ஒரு ரீசன் இருக்குது. தங்கிட்ட யாருமே தப்பாக முயற்சி பண்ணக்கூடாது, தன்னை பார்த்தா எல்லாருமே தள்ளி நிற்கணும், தன் மேலே யாரும் ஒரு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது, அப்படி இல்லைன்னா இறக்கப்படுறேன்னு சொல்லிட்டு வேறு ஒரு பேரில் எதுவும் நம்மளை பண்ணிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே தன்னை சுற்றி இந்த மாதிரி ஒரு முள்வெளியை போட்டுப்பாடா. மற்றபடி அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. நீ மட்டும் அவகிட்ட பேசி பழகி நீ அவள் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்காக அவள் உயிரை கூட கொடுப்பா. அந்த அளவு பொண்ணு. எங்கள் வீட்டுக்கெலாம் யாராவது கெஸ்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மாடு மாதிரி வேலை பார்ப்பா. அவ்வளோ வேலையை இழுத்து போட்டு செய்வா தெரியுமா. எங்கள் அம்மா கூட வேலை விட்றாங்க பாரு ஈஸியாக. என்ன நம்ம வீட்டு பொண்ணுங்கிற உரிமையில் தான். இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு வச்சுக்கோ, எங்கள் வீட்லேருந்து எவ்வளோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி சொல்கிறதுனா, லைக் கல்யாணம் மண்டபம், அவளுக்கு பவுன் போடுறது எல்லாமே எங்கள் வீட்டில் தான் பண்ணுவாங்க. அவங்க அப்பாவை நாங்கள் எதிர்பார்க்குறதே கிடையாது. அந்த மனுஷன் அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதாது. சேடஸ்ட்டு ஸ்டோரி தான், பட் ஸ்டில் அவள் அதை வெளியே காட்டிக்கவே மாட்டாள். ரொம்ப பிரேவான பொண்ணு. நான் அவளை பார்த்து ரொம்ப நாள் வியந்திருக்கேன், இப்படி ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம். நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, அது எல்லார் வீட்லேயும் அப்படியே ஜாலியாக போயிட்டு எல்லார் வீட்லேயும் அப்படியே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோய. இந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள எல்லாரோட வீட்லேயுமே அவள் இருப்பாள். எல்லா விஷயமே அவளுக்கு தெரியும். என்னடா சொல்லும் போது சிரிக்கிற? ஆக்சுவலாக ஒரு நல்ல பொண்ணுடா, அதனால தானே அந்த மாதிரி சொல்கிறேன். எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு. அவன் தான் சொல்கிறானே, அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை ப்ரோ, அப்புறம் எதுக்கு அதே கேட்டுட்ருக்கீங்க, ஓடுங்க. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அப்படியே உங்களே திங்க் பண்ணிருக்காரு. உனக்கும் வயனுக்கும் எவ்வளோ வயசு வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறீங்க சுகா கேட்க? தரலையா? அவள் என்றைக்கு பிறந்தான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவளுக்கு மட்டும் கரெக்டாக என்னோடய பர்த்டே தெரியும். அன்னைக்கு மட்டும் வந்து விஷ் பண்ணிட்டு போவாள். ஏண்டா உனக்கு ஒரு தடவை கூடயே அவளுக்கு விஷ் பண்ண தோணல? தெரியலடா, அது அவளுக்கே தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிற? எப்படி ஒருத்தவங்களோட பர்த்டே அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும்? தெரியல, கேட்டதும் இல்லை நாங்களும். சரி வாங்க, அவளை பற்றி பேசினா ஒரு நாள் போகிறதே தெரியாது. வாங்க உள்ளே வாங்க, நீ வர ஜில்லுன்னு இருக்க, வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஜேகே வந்து அழைச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. ஜேகே அப்படியே பொறுமையாக தலையை தொட்டிகிட்டே அப்படியே உள்ளே வந்துட்டுருக்காரு. என்ன தம்பி குளிச்சிட்டியா? குளிச்சிட்டம்மா அப்படிங்கிறாரு. மேலே உங்களுக்கெல்லாம் ரூம் இருக்குது, அந்த ரூமில் போய் நீங்கள் தூங்குங்க. ஐயோ வயன் போயிட்டாலே, இல்லைன்னா வர சொல்லியிருந்திருப்பேன். இரு சிசி சிசி அப்படிங்கிறாங்க. சிசி வருது. அது ஆக்சுவலாக பறந்து போகும், வீட்டிலன்னு அவள் விடமாட்டா. லைக் நார்மலாகவே அது வெளியில் தான் சுற்றும். இப்போ கூப்பிட்டதும் அது வந்திருக்கும். என்ன என்ன அப்படிங்குது சிசி, ஆக்சுவலாக பேரட். ஓகே, வயனை கூப்பிட்டுட்டு வாயேன், போ போ போ. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அது குடு குடுன்னு போகும். யாரை கூப்பிட்டாலும் சிசி போகுமா? இல்லை, அது வந்து வாய்ஸ் நல்லா வச்சு அப்சர்வ் பண்ணிட்டு தான் போகும். நான் கூப்பிட்டா வரும், அம்மா அப்பா கூப்பிட்டா வரும், அவள் கூப்பிட்டா போகும்.
அப்புறம் இன்னும் 2 பேர் அவ்வளோதான். மற்றபடி யார் கூப்பிட்டாலுமே போகாது. அவள் வளர்க்குற பெட்டு தாண்டா அது. நான் கூப்பிட்டா வருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே வர வாய்ப்பே கிடையாது. மற்றவங்க கிட்டலாம் அது போவே போகாது. அப்படியா? ஆமாம். இப்போ கூப்பிடேன்டா, எனக்கு பக்கத்தில் அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அது அவளை கூப்பிட போயிருக்குடா. இதெல்லாமா அதை பண்ணுண்டா. அப்படின்னா ரொம்ப தூரமாக இருக்கும் வீடெல்லாம். இதுதான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி போனாங்க. ஸோ ஒரு ஒரு 5 மினிட்ஸில் வந்து வயன் வந்திருப்பா. இங்கே என்னம்மா கூப்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வருவா. ஆமாம், இங்கே மேலே அவங்களுக்கு ரூமை போய் காமிச்சிட்டு வந்துடுறேன். அதான் தேவங்க இருக்காங்களா, அவங்க காட்ட மாட்டாங்களா? போடி நீ வரதான் பண்ணுற. நீங்கள் போங்கப்பா. இப்போ அவள் ஷோல்டரில் தான் இருக்கும் அந்த கிளி. கூப்பிட்றா. சிசி அப்படியே டக்குன்னு அது பார்க்குது. திரும்பி அவனை பார்க்குது. இங்கே வா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு போகுது. என்ன மச்சான் உனக்கே அசிங்கமாக போயிடுச்சு. என்னடா தேவங்க என்ன சொன்ன நீனு? அது வரும்டா, நிஜமா நான் கூப்பிட்டா வரும்டா. இப்போது வயனு கூப்பிட்றாங்கல்ல, என்ன பழக்கம் அது வேணான்னு சொல்கிறது? போமோல அப்படின்னு நீங்கள் சொன்னதும் குடுன்னு வந்துட்டு தேவங்களோட கையில் போய் நிற்கும். தேவங்க அப்படியே கடுப்பில் நிற்பார். ஏன்னா நீங்கள் சொல்லி தானே அது வந்திருக்கும். என்ன உனக்கு அவ்வளோ கொல்பா? என்ன நினச்சிட்ருக்க நீனு? பிடிச்சி தலைகில தொங்க விட்டுருவேன். அப்படின்னு சொல்லிட்டு அது முறைக்கும் போது கண்ணு சின்னதாக போகுது. அது அப்படியே அவரோட கையை வந்து கொத்துது. என்ன நினச்சிட்ருக்க நீனு? என்ன புதுசாக பண்ணுற? இந்த பாரு, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க பாரு. இவங்க பேர் சுகா அப்படிங்குது. இவங்க பேர் ஜங்குக். சொல்லு திரும்ப ஜங்குக் அப்படிங்குது. அது க்யூட்டாக சொல்லுது. ஆக்சுவலாக திருப்பியும் ஒரு தடவை சொல்லுடா. அது கெட்ட வார்த்தை பேசுண்டா, வாய மூடுடா அப்படிங்கிறான். ஆமாம், அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் ஏதோ நடந்துச்சு வீட்டில், மறந்துட்டோம். அப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க திட்டிவிட்டோம். அப்போ அந்த வார்த்தையை கற்றுக்கிட்டு யாராவது அது கோவம் வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை வச்சு சொல்லி திட்டுண்டா, வேணாண்டா, விட்டுருடா, சொல்லாத. அது என்ன வார்த்தை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே. எப்போ தான் வருவீங்க? நான் ரூமை காமிச்சிட்டு நான் வேலை பார்க்கணும். நான் சரி வாட அப்படின்னு கடன்னு எல்லாருமே அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. இது நீங்கள் வந்து போகும்போதே கையில் வந்து 2-3 பையெல்லாம் தூக்கிட்டு போயிருந்துருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை அப்படியே அன்லாக் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக க்ளீன்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க போல் ரூமை. இதில் 2 பேரும் படுத்துப்பீங்கள, நீங்கள் படுத்துக்கணும், அவ்வளோதான். அது தேவங்களோட ரூமு, இதோ எதிர்த்தாப்பில் இருக்கிறது. இதுவும் உங்கள் ரூமு, சரியா? சரி, தேங்க்ஸுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் கடன்னு போகிறீங்க. சிசி இப்போ அப்படியே உங்களோட ஷோல்டரில் தான் இருந்துகிட்ருக்கோம். இவர் அப்படியே வெளில வந்துட்டு அப்படியே அந்த இது இருக்கும்ல, லைக் எப்படி சொல்கிறதுனா, கீழே போகிறது ஒரு குட்டியோண்டு கீழேது மேலே அப்படி பார்த்துட்டு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோலு. அந்த ஹோல் வந்து லைட்டாக டெக்கரேட்டிவாக அந்த மாதிரி இருக்கும், முத்தம் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். முத்தம்னா நடுவில் கேப்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கோம். இப்போ அந்த இதுலேருந்து அப்படியே போய் பார்த்துட்ருக்காரு. அவர் நிற்கிற இடத்துலேருந்து ரோடை கூட பார்க்கலாம் போல். ஸோ நீங்கள் அப்படியே நடந்து அப்படியே போயிட்டுருக்கீங்க. இப்போ எதிர்த்தாப்பில் வீட்டில் ஏதோ ஒரு மாட்டுக்கொட்டா இருக்கும் போல். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அப்படியே போயிட்டு மாட்டுக்கு தீவனம்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. டக்குன்னு சுகா அப்படியே உங்களோட, அதாவது ஜேகேவோட ஷோல்டர் அடிச்சுட்டு, என்னடா நீ அவளை பார்க்குற விதமே சரியில்லையே என்ன அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லையே, நடிக்காத. நீ ஒன்றுக்கு 4 தடவை கேட்கும் போதே தெரிஞ்சுது உனக்கு என்ன அவன் மேலே இன்ட்ரெஸ்டாக என்ன. பாடுறா, கிராமத்து பொண்ணுங்க வேணாம், நான் திரும்பி சொல்கிறேன், அதெல்லாம் செட்டே ஆகாது நம்மளுக்கெலாம், புரிஞ்சுதுல? இந்த மாதிரி ஆசைலாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு தூக்கி குப்பையில் போட்டுரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேனே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்லாது. நல்லது தான், ஆனால் நீ உனக்கு என்ன ஆசை இருக்கா அவன் மேலேன்னு கேட்கும் போது, அதான் அவன் இல்லைன்னு சொல்லிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணும் போது எனக்கு என்னமோ அது சந்தேகமாக இருக்கே. இப்போது எனக்கு ஒரு வேலை தெய்வங்க மேலே ஒரு சின்னதாக
அபிப்பிராயம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவியா? அதெல்லாம் இருக்காது. கண்டுபிடிச்சிட்டேன்டா, உனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சொல்லுவாள். பாய மூடுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கண்டதாக பேசிகிட்டு இருக்காதீங்க, முதல்ல போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அப்படியே கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு சுகா அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். நியூ பாய் சார் அங்கே மிஸ் ஒப்பு லாக்கி. நிக்கோ நிக்கோ நீ